இருங்க இருங்க ஸ்ருதிகா, அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க ஏதோ கவிதை படிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, அது அடுத்த நிகழ்ச்சி கவி அரங்கம் என்பதனால நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஓஹோ, கவி அரங்குங்கிற தலைப்பை பார்த்ததுக்கே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்கன்னா அடுத்து கவி அரங்கம் நடக்க போது அதை கேட்கக்கூடிய நம்முடைய ஆர்வலர்கள் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவாங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போது கவிஞர் தமீம் அன்சாரி அவர்கள் தலைமையிலே மகிழ்ச்சி கடலே என்ற தலைப்பிலே மாணவர்களுடைய கவி அரங்கம் நடக்க இருக்கின்றது. இந்த கவி அரங்கம் கவி போரா அல்லது கவி அரங்கமா என்று நாம் பார்த்து விடுவோம். கவிதை களம் அவர்களுக்கு தயாராக இருக்கின்றது. மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்போது மாணவர்களான வர்ஷிகா கண்ணன், சையத் நிப்ராஸ், பாலாஜி கனிஷ்கா, சீரன் கிருஷ்ணா ஆகியோர் கவிதை படிக்க வருகின்றார்கள். ஊக்குவிப்பதற்காக கழிவு அன்சாரி அவர்கள் இப்போது இந்த கவிதையாக அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி கடலே என்ற அமைப்பில் இந்த கவியரங்கம் நடக்கவிருக்கிறது. கவியரங்கத்திற்கு முன்னால் மாணவர்களை நான் முதலில் அறிமுகம் செய்திருக்கிறேன். எல்லா மாணவர்களையும் அறிமுகம் செய்துவிட்டு நேரடியாக கவியரங்கத்திற்கு நான் போகிறேன். முதலில் சையத் நிப்ராஸ் உயர்நிலை 4 படிக்கிறார். செயின்ட் ஜோசப் கல்வி நிலையத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார். பட்டிமன்ற பேச்சாளர், கணிதம் மற்றும் அறிவியல் போட்டிகளில் பங்கேற்று பரிசு வென்றவர். தமிழ் சார்ந்த போட்டிகளிலும் பரிசுகள் வென்றவர். காற்பந்து மற்றும் சதுரங்க விளையாட்டாளர். உங்களுடைய கைதட்டல்களோடு அவர்கள் உற்சாகப்படுத்தினார் என்றால் அவர்களுடைய படைப்பு சிறப்பாக வெளிப்படும். அடுத்தது மாணவி கண்ணன் வர்ஷிகா. இவர் ராபிள்ஸ் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் உயர்நிலை 2ஆம் வகுப்பு படிக்கிறார். பல பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர். பட்டிமன்ற பேச்சாளர். தமிழ் மற்றும் ஆங்கில கவிதைகள் எழுதுவதில் ஆர்வமும் திறனும் கொண்டவர். நடனம் மற்றும் கர்நாடக இசை பயில்வார். அடுத்தது பாலாஜி கனிஷ்கா. உயர்நிலை 1ஆம் வகுப்பில் படிக்கிறார். ரிவர்சைட் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார். பல பேச்சு போட்டிகளில் வெற்றியாளர். பட்டிமன்ற பேச்சாளர். கட்டுரை எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர். பாட்டு, நடனம் போன்றவற்றிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சீரன் கிருஷ்ணா உயர்நிலை 1ஆம் வகுப்பில் படிக்கிறார். விக்டோரியா உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார். பல பேச்சு போட்டிகளில் வெற்றியாளர். கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர். கிரிக்கெட், சதுரங்கம் போன்றவற்றிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். இந்த 4 இளைய கவிஞர்கள் இந்த கவியரங்கத்திற்கு வருக வருக என்று இந்த சார்பில் வரவேற்கிறார். இந்த கவியரங்கத்தின் தலைப்பு மகிழ்ச்சி கடலே என்ற தலைப்பு. அந்த தலைப்பிற்குள் உள்தலைப்பு ஒவ்வொரு மாணவர்களும் வாசிப்பார்கள். முதலில் என்னுடைய தலைமை கவிதையை வாசித்துவிட்டு நாம் கவியரங்கத்திற்கு அம்மச்சி, அப்பச்சி, அண்ணாச்சி, தங்கச்சி என சீ போட்டு உறவுகளை மதித்து வைத்த என் தமிழே, மன உறவுகளும் ஒன்றென்று வைத்ததனால் அடிப்படை உணர்வுகளின் 6 வகை பெயர்களிலே மகிழ்ச்சிக்கு மட்டுமே சீ போட்ட உன் மதிப்பை வியப்போடு பார்க்கின்றேன். நான் வெறுப்பின்றி ஏற்கின்றேன். உன்னோடு பயமின்றி போக்கின்றேன். பொய் கோபத்தில் இருக்கின்றேன். யார் என்னை பார்த்தாலும் வெட்கமின்றி சிரிக்கின்றேன்.
என் தமிழே என் தமிழே, மொழிகளின் தலைவியாக முடிசூட்டி இருப்பவளே, உன்னை தமிழச்சி என்றே நான் மதிப்போடு சீப்போட என் நாவினிலே தவழ்பவளே, வாழ்வெல்லாம் கமழ்பவளே, என் சிந்தையிலே உனக்கு நான் சீப்போட வைத்தது போல் என் தலையிலே நாள்தோறும் சீப்போட வைத்தாரே. கவிவாழும் அரங்கிலே கவிகளுக்கு தலைவன் நான், முரணாக பேசவில்லை முடிசூடா மன்னன் நான். போட்டி என்று வந்துவிட்டால் எதிரணியை சோர்வை, மனதுக்குள்ளே மகிழ்ச்சியினை எப்போதும் ஊறவை, நல்லிணக்க மாண்புகளை முதல் நிலையில் தேரவை என்ற முழக்கத்தோடு செயலாற்றும் இந்திய முஸ்லிம் பேரவை. சீட்டு இல்லாமல் வாழ முடியாது, ஊக்கில்லாமல் உயர முடியாது. இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாய் நடத்த சிங்கை முஸ்லிம் லீக் இல்லாமல் தொடர முடியாது. சொற்களை விட்டு காசாக்குபவர் மத்தியில் கற்களை விட்டு காசாக்குபவர், ரத்தின கற்களை இறக்குமதி செய்து சுங்க வரி கட்டுபவர். அந்த வரி வேண்டாம், இந்த வரி வேண்டாம், கவியரங்கில் வந்து தந்த வரிகள் தாயென்றார். அவையோரின் மனதில் தந்த வரிகள் தாயென்றார். கூட பிறந்த தங்கச்சி ஒன்று கூட எனக்கு இல்லை, சிங்கை மண்ணின் தெங்கச்சிய தெரியாதோ இல்லை. இப்படியெல்லாம் கவி பாடினார். கலால் வரிகள் போட்டு விடுவேன் என்று அண்ணன் பிலால் வரிகள் போட்டுவிட்டார். ஆகட்டும் ஆகட்டும், தமிழ் மகிழ்ந்து ஓடட்டும், இன்ப கடல் மெல்ல சூழட்டும். புன்னகையும் சிரிப்பும் மகிழ்ச்சியின் முன்னோடிகள், உள்ளத்தின் உணர்வுகளை வெளிக்காட்டும் கண்ணாடிகள். புன்னகை சத்தமில்லாமல் வாசிக்கப்படும் மாநில. புன்னகை வெறுப்பிலிருந்து வெளியேற உதவும் நெருக்கடி கால புறவழிப்பார். புன்னகை பொறாமையை பொசுக்கும் ஞான சிவர். புன்னகை பகையை இருள் விளக்கும் நிச்சய பௌர்ணமி. முகத்தில் எழுதப்படும் சோக வரைகளை சிரிப்பு ஒளிகள் அழித்து விடுகிறது. மகிழ்ச்சி என்ற வெயில் அடிப்பதால் கண்ணீரில் உப்பு காய்ந்து விடுகிறது. மகிழ்ச்சி பொங்கினால் கண்ணீர் அமுதம் சுரந்து விடுகிறது. பயம் வந்தால் வராத கண்ணீர், கோபம் வந்தால் வராத கண்ணீர், வெட்கம் வந்தால் வராத கண்ணீர், வெறுப்பு வந்தால் வராத கண்ணீர், துன்பத்திலும் அதிகமான இன்பத்திலும் வருகிறது. இன்பமும் துன்பமும் நாய் கடலில் ஆழ்த்துகிறது. அதனால்தான் கண்ணீர் உப்பு கருக்கிறதோ. மகிழ்ச்சி உணர்ச்சிகளில் மரியாதைக்குரிய மாப்பிள்ளைத்தோடு. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு நாம் சிந்தும் புன்னகை. புன்னகை இருந்தால் வெறுப்பு கிடையாது, புன்னகை இருந்தால் பொறாமை கிடையாது, புன்னகை இருந்தால் பகை கிடையாது, புன்னகை இருந்தால் போர்கள் கிடையாது, புன்னகை இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. சிரிக்க வைத்தவர்களை வெறுக்க வைக்காதீர்கள், சிரிக்க வைத்தவர்களை வாழ்க்கையில் இருக்க வைத்துக் கொள்ளுங்கள். சிரிக்க வைத்தவர்கள் உங்களை சிந்திக்க வைப்பார்கள். சிரிக்க வைத்தவர்கள் கவலைகளை நிந்திக்க வைப்பார்கள். கீழே விழும்போதெல்லாம் உங்களை நிந்திக்க வைப்பார்கள். மகிழ்ச்சி கடல் மிக பெரியது, அது ஆழ்மன உலகின் அதிசய ஆட்சியம். இந்த கடல் கொந்தளிக்காது, மற்றவர் உயர பங்களிக்கும். இந்த கடலுக்கு கரைகள் இல்லை, நிறைகளே இக்கடலின் முறை போன்றும் திரைகள். இந்த கடலில் சுறாக்கள் கிடையாது, வெற்றியை கொண்டாடும் விழாக்கள் நடக்கும். இந்த கடலில் கப்பல்கள் மிதக்காது, ஆனந்த பரவசத்தில் ஆழ் மனம் கிடைக்கும். மகிழ்ச்சியா இருக்க வழி ஏதும் இருக்கா என்று கடைக்கார தம்பியர் கண்ணோடு அன்பு காட்டினால் அகப்படுமா? ஆசை குறைத்தால் சுகப்படுமா? இயற்கை காத்தால் நிலைப்படுமா? ஈகை அழித்தால் வளப்படுமா என்று கண்போடு கேட்டேன். பதிலில்லை. என் விசாரணையில் இருக்கிறது. நான் கவிஞனவா? கவிதை கேட்டால் மகிழ்ச்சி வருமா என விருப்பப்பட்டு 4 இளைய கவிகளை அழைத்து கவிதை கேட்க விரும்பினேன். கவி கேட்டால் மகிழ்ச்சி வருமா? தமிழ் கவிதை கேட்டால் மகிழ்ச்சி வருமா?
சாளரம் வழியாக வேடிக்கை பார்த்தால் மகிழ்ச்சி வருமா? எழுதுகோல் எடுத்து கவிதை படைத்தால் மகிழ்ச்சி வருமா? திடலில் விளையாடி பிழைத்திருந்தால் மகிழ்ச்சி வருமா? இல்லை பேருந்தில் பயணித்து சுற்றி வந்தால் மகிழ்ச்சி வருமா? வாருங்கள், இளைய கவிஞர்களின் கவிதை நதியில் நீந்தி மகிழ்ச்சி கடலில் கரையேறுவோம். மெய்யெது பொய்யெது என்று தெரியாமல் இருப்பார்கள். தலையெது வாழெது என்று புரியாமல் இருப்பார்கள். வாழ்க்கை உன்னை என்ன செய்யுது என்று கேட்டேன். வாழ்க்கை என்னை எப்போதும் என்ன செய்யது என்று கேட்கும் என்றார் சையது நிஃப்ராஸ். இவரோடு இவர் வகுப்பறை சாளரம் என்ன செய்யுது என்று இவர் கவிதை வரிகளில் கேட்போம். வாருங்கள் சையது நிஃப்ராஸ். அனைவருக்கும் வணக்கம். என் கவிதை தலைப்பு வகுப்பறை சாளரம். வகுப்பறையில் முன்னால் அமர்ந்தவர்கள் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததுண்டா? நிஜ உலகிற்கும் கற்பனை உலகிற்கும் இடையே ஒரு உலகம் என் வகுப்பறை. தேர்வுகள் மெய், ஆசிரியர் மெய், இடைவேளையும் மெய். கற்பனை என்பது மதிப்பெண்கள் போல கற்பனையிலேயே இருக்கும். 4 சுவர்களால் சூழப்பட்ட அரண்மனை என் வகுப்பறை. ஆவில் தொடங்கி ஓ வரை, என்ன சிதறல்களின் எல்லை வரை, அறிவு சிற்பிகளின் சிகரம் வரை, வெளி உலகை காட்டும் கண்ணாடி என் வகுப்பறை. ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு சாளரம், காற்றோடு சேர்ந்து பல காட்சிகள் வந்து போகும். வகுப்பறையோ ஒரு சிறு உலகம், அது பாதுகாப்பான தனி உலகம். சாளரத்தின் வெளியே பெரு உலகம், என்னை தயாராக்கும் அக்கல்வி கழகம். விண்ணை தொடும் உலகின் வளர்ச்சியில் சின்னஞ்சிறு புள்ளி நான். வகுப்பறை சாளரம் வழியாக எட்டி பார்க்கும் வாழ்க்கையின் சிறு துளி நான். பைத்தாகரஸ் விதியால் உலக உயரங்களை அளக்க ஒரு நெடிய பயணத்தை என் வகுப்பிலிருந்து துவங்குகிறேன். கல்லை புரட்ட ஒரு விரல் வேண்டும். புத்தகத்தை புரட்டும் என் விரல்கள் நாளை உலகுக்கு கட்டளையிடும் நாள் வர வேண்டும். அதற்கு வகுப்பறை சாளரத்தின் வழியே எனக்கு ஒரு வரம் வேண்டும். ஞானியின் தவத்தை கலைக்கும் ஆசிரியரின் குரல் என் செவிகளில் சீறியது. அங்கே என்ன வேடிக்கை நிஃப்ராஸ்? சாளரம் இருவேறு உலகங்களின் எல்லை கோடு என்பது அவருக்கு எப்படி தெரியும்? வகுப்பறை உலகில் நான் ராஜா, சாளரமே என் கனவுகளின் பூவனம் என்பது அவருக்கு எப்படி தெரியும்? வாழ்க்கை உலகத்தின் அரசனாக என் சிந்தனையை நான் கூர்படுத்தி கொண்டிருப்பது அவருக்கு எப்படி தெரியும்? வகுப்பறை சாளரத்தின் வழியாக அவரின் கனவையும் சேர்த்து நான் கண்டு கொண்டிருப்பது அவருக்கு எப்படி தெரியும்? வகுப்பறையில் முன்னால் அமர்ந்தவர்கள் எல்லோருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்களா? தெரியாது. கொஞ்சம் உங்கள் வகுப்பறை சாளரத்தின் பக்கம் அமர்ந்து பாருங்கள். உலகுக்காக நீங்கள் காணும் கனவு பலருக்கும் தெரியும். நன்றி. அதாவது ஞானியின் தவத்தை கலைக்கும் ஆசிரியரின் குரல் என் செவிகளில் சீறி. உண்மையாலுமே அவருக்கு நான் பேசும்போது ரொம்ப அதீத ஒரு அறிவாளியான ஒரு மாணவர். அவருடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கிறது. அதாவது அதற்கு மிகப்பெரிய பாடல்கள் அப்படி ஒரு ஆழமான சிந்தனையில் வந்த கவிதையாகத்தான் வகுப்பறை உலகில் நான் ராஜா. அருமையா சொல்றாரு, வகுப்பறை உலகில் நான் ராஜா, சாலமே என் கனவுகளின் பூவனம் அப்படிங்கிறார். இது ஒரு அருமை. நாங்கள் அந்த ராஜாவின் அந்த 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 அரசரின் அந்த புறத்துக்கு அந்த பூவனத்துக்கே அழைத்து செல்வது போல் ஒரு உணர்வை தந்திருக்கார். சொல்றாரு, ஆசிரியர் சீர்வாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் அந்த சாதனத்தின் வழியாக தன்னுடைய கனவுகளை கண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஞானியின் படத்தை கவிழ்த்து வருகிறது அந்த குரல். அவர் என்ன சொல்றாரு, நான் காணும் இந்த கனவுகளை அவருக்கு எப்படி தெரியும், அவருக்கும் சேர்த்து நான் கனவு கொண்டிருக்கிறேன், அவருக்கு எப்படி தெரியும் என்ற அந்த உணர்வு பொருந்தும் அந்த கவிதையை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அந்த வரிகளை மிகவும் வாழ்த்துக்கள்.
நம்ம வந்து இப்போ வந்து இந்த சாளரத்தை பார்க்கிறோம், வகுப்பறை சாளரத்தை பார்த்தாச்சு. எல்லா நிறமும் ஒன்று சேர்ந்தால் கருமையாகும். எல்லா நிறமும் ஒன்று சேர்ந்தால் கருமையாகும். கண்ணின் மணிகள் கருவும், இருளின் ஆழம் கருமை, எழுது போலில் ஊற்றும் மையும் கருவும், கண்ணனின் கண்ணனும் கருவும். கவிதை படைப்பது நாளைக்கா நாளைக்கா என்று கேட்டார் கண்ணன் வர்ஷிகா. அது இன்றைக்கா நாளைக்கா என்ற கேள்வி இல்லை, அது உள்ளங்கை நெல்லிக்கா என இருந்தால் போதும். கண்ணன் வர்ஷிகா, உங்கள் எழுதுகோளின் வேகத்தை கொண்டு எங்கள் தமிழ் மொழி தாகத்தை தனியுங்கள். வாருங்கள் கண்ணன் வர்ஷிகா. அனைவருக்கும் வணக்கம். என் கவிதையின் தலைப்பு எழுதுகோள் வேகம். வெண்தாளின் புன்னகைக்கு அழகு சேர்க்கும் சிறு புள்ளி நான். தொடக்கப்பள்ளி முதல் விரல் சேரும் வாழ்நாள் விந்தை நான். எழுத்துக்களின் தடுமாற்றத்தில் தவிழ்ந்தெழும் முதல் வாக்கியம் நான். வகுப்பறையின் கேள்விகளை கீழ்த்தெறியும் காலத்தின் கைவிளக்கு நான். தேர்வரையின் வினாத்தாளுக்கும் விடைத்தாளுக்கும் இடையில் ஊசலாடும் அறிவு தொட்டில் நான். ஆம், நான் எழுதுகோள். எழுத தெரிந்த மனிதனின் 6ஆம் விரல். உங்கள் எழுத்தின் ஆதாரம், உங்கள் எண்ணங்களின் நிழற்படம், உங்கள் சிந்தனை சிறகுகள் பறக்க வானம் தொடும் வண்ணத்து பூச்சி நான். மாணவனின் உழைப்பின் வியர்வையில் மையாக வெளியேறி மதிப்பெண்ணாய் மலரும் அதிசயம் நான். மாறுபடும் எனது வேகத்தில் பல பயணங்கள், பல திருப்பங்கள். சில நேரங்களில் நான் மேரத்தான் ஓட்டக்காரன். தாளின் ஒவ்வொரு பக்கமும் 1 கிலோமீட்டர், ஒவ்வொரு வினாவும் ஒரு தடைக்கல். சில நேரங்களில் நான் மெதுவோட்டக்காரன். தளர்வான தாளகத்தில் எழும் இதயத்தின் மென்துடிப்பு. ஒவ்வொரு மௌனமும் ஒரு வெற்றிடம். சில நேரங்களில் நான் துரித நடைப்பயணி. கொடுக்கப்பட்ட பாதையில் துள்ளி குதித்து காலத்தை முந்தும் துடிப்பாளன். சில நேரங்களில் நான் படை நடை போடும் வீரன். சீரான முன்னேற்றத்தில் அமைதியான வெற்றியை நோக்கி வீருடன் பயணிக்கிறேன். இன்னும் சில நேரங்களில் நான் பயண ஓட்ட வீரன். நீண்ட தூரத்தை நோக்கி ஆனந்தமாய் ஓடும் மார்பலன். என்னுள் பல வேகங்கள், மாறுபடும் வேகத்தில் பல திருப்பங்கள். எந்த கைகள் என்னை பிடித்துக் கொள்கிறதோ அந்த கையின் அணிகலன். நான் உழைப்பாளி கையில் விண்ணை தொடும் அக்னி சிறகு. சோம்பேறி கையில் சுமை கூட்டும் பொதிமுட்டை. என்னால் 100 யுகங்களின் உயிர் காற்றை ஒற்றை சொல்லில் உருவாக்க முடியும். சங்க இலக்கியம் என் மயில் கலந்திருக்க, AI யுகத்தின் பைட்டுகள் என் பிடியில் இணைந்திருக்க, ஒரே முனையில் 2 காலங்களின் கலப்பு நான். பல தலைமுறைகளின் ஞாபகம் நான். நூலகத்தின் மூலையில் பழுப்பேறிய பக்கங்களில் மறைந்த கால மூச்சாக இன்னும் துடிக்கிறது எனது சொற்கள். காலத்தை தாண்டிய ஓவியமாய் மாணவர்களின் கனவுகளில் மீண்டும் பிறக்கிறேன் ஒரு புதிய காகிதத்தில். கவிஞனின் கனவுக்கு இசையாய், கணிதனின் சமன்பாட்டு கூறாய், அறிவியல் ஆய்வுகளில் வித்தாய், அன்பின் தூதுகளில் முத்தாய். எழுத்தின் மூலம் அமர்த்துவம் பெற்றவர். பல கை மாறும் கருவி நான். எந்த கையில் அகப்பட்டாலும் என் மயில் உண்மை. எந்த கையில் அகப்பட்டாலும் என் மயில் உண்மை. என் நேர்மையில் காகிதம் கூட ஈரத்தை இனங்காணும். வாழ்க்கை சாரத்தின் வலங்காணும். வாழினும் வலியின் முனை விண்ணையும் துளைக்கும். உண்மையை உணர்த்தும், காலத்தை கணிக்கும் மணித்துளிகளை மௌனமாய் வெல்லும். மேரத்தானின் விடாமுயற்சி, மெது ஓட்டத்தின் இதய துடிப்பு, துரித நடையின் பாய்ச்சல், படை நடையின் வெற்றி பாதை. உலகை வளைக்கும் எனது வேகங்களில் உங்களுக்கு எது தேர்வு? தேர்வு உங்களுடையது. ஆம், நான் எழுதுகோள். உங்களது உணர்வுகளின் வேகத்தில் உங்களோடு பயணிக்கிறேன். நன்றி. வர்ஷிகா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எனக்கு பிடித்த சில வகைகளை நான் அது தேர்வரையின் வினாத்தாளுக்கும் விடைத்தாளுக்கும் இடையில் ஊசலாகும் அறிவு போட்டியில் நான். அது வந்து ஒரு மிக அருமையான ஒரு வழி. அந்த வழியை கேட்கும்போது எனக்கு நான் முத்துக்குமார் எழுதிய புத்தகத்தை பற்றி ஒரு கவிதை ஞாபகம். புத்தகத்தை பற்றி ஒரு கவிதை அவர் சொல்கிறார். அச்சு இயந்திரத்தில் முரட்டு தாளாத்தில் தொடர்ந்த புத்தகம். அந்த ஒரு தொடர்பு இங்கே இருக்குது.
தேர்வரைன்னா அது எத்தனை மாணவர்களுக்கு தெரியும்? தேர்வரையில வந்து அந்த வினாத்தாளுக்கும் கைத்தாளுக்கும் விளைப்பட்டு அந்த கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நீங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கீங்க மனம் பரவலக்கும் பொழுது அது ஊசலாட்டத்தை ஒரு அன்னையின் காலத்தோடு உறவிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தை தொட்டிலை போல ஊசலாட்டத்தை என்ற அந்த தமிழ் கற்பனை உயர்வு அதற்கு மிகப்பெரிய பாராட்டை கொடுத்தார். மாணவனின் உழைப்பின் வியர்வில் மையாக வெளியேறி மதிப்பெண்ணாய் மலரும் அதிசயம் நான் அப்படின்னார். அதுவும் ஒரு அதிகமான கற்பனை. விக்ராசோட கவிதையிலும் அந்த சாலை நான் பார்க்கணும். அவர் வந்து என்ன சொல்றாரு, மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா கற்பனை மாதிரி இருக்கு, கற்பனையிலே இருக்கு அப்படின்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப படிக்கிற மாணவர் தான், இருந்தாலும் அது கற்பனையிலே இருக்கு, நினைவுக்கு, அதாவது ஒரு ரியாலிட்டி அந்த நிதர்சனத்திற்கு வருவதில்லை என்பது போல் அவருடைய கவிதை இருக்கிறது. ஆனால் என்ன சொல்றாரு, மாணவனின் இயற்கையில் மையாக வெளியேறி மதிப்பெண்ணாய் மனதும் அதிசயம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை மாணவர்களுக்கு அந்த பணங்களுக்கு இருக்கும் மனது, நான் 100 வாங்கலாம், 109 வாங்கலாம், 50 வாங்கலாம், வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி மனதில் இருக்கும். அது வந்தது பிறகு நான் 100 வாங்கிட்டேன், ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம், அந்த உணர்வை ரொம்ப அழகாக படம் வெளியில காட்டி பாராட்டுகிற ரஷிதா உங்களுடைய கவிதையின் வளர்ந்த வாழ்த்துக்கள். உளம் முழுதும் தமிழ் இருக்க, உள்ளங்கையில் எழுது போல் இருக்க, உடன்படிக்கை இல்லாவிட்டால் கடன் அடைத்து நான் முடித்த தமிழ் கடலுக்கு வாக்களிக்க, துறைகடல் ஓடி துறவியல் தேடும் முன் கடல் அருகே ஓடி வந்து அமைதியை தேடி தேடி வர தமிழோடு இந்த திடல் மடல் எழுத வருகிறோம். பாரதி அனிஷா குடல் எழுதும் மடல். அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திடல் எழுதும் மடல். அன்றொரு நாள் என்னவோ தெரியவில்லை, யாரும் திடல் பக்கம் வரவே இல்லை. யாரையாவது அழைக்கலாமா? எப்படி அழைப்பது? கைத்தட்டி அழைப்பதா, கவிபாடி அழைப்பதா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு அழைப்பதா, யூடியூபில் ரீல் கோர்த்து அழைப்பதா, எப்படி அழைப்பது என்ற சிந்தனையில் மூழ்கியிருந்தேன். திடீரென ஒரு நினைவு, மின்னல் வெட்டியது போல் ஒரு நினைவு. நான் திடல் அல்லவா, ஒரு மடல் எழுதலாம் என முடிவு செய்தேன். யாருக்கு எழுதலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது சுல் என சுட்டது வெயில். அருகில் இருப்பவருக்கு மடல் எழுதுவதை விட தொலைவில் இருக்கும் மேகத்திற்கு, வேண்டாம் வேண்டாம், வானத்திற்கே மடல் எழுதும் இந்த திடல் என்று முடிவு செய்து எடுத்தேன் என் எழுதுகோலை. பூமியின் கரங்களில் குழந்தைகளின் சிரிப்பில் மகிழும் திடல் எழுதும் மடல் இது. நான் இருக்கும் இடத்திலெல்லாம் குழந்தைகளின் மகிழ்ச்சியை கூட்டும் திடல் எழுதும் மடல் இது. வீடு வாசல் விட்டு அலை அலையாய் வந்து என் மேல் மோதி செல்லும் குழந்தைகளின் ஆனந்த கரையாக விளங்கும் திடல் எழுதும் மடல் இது. தாயை விட்டு என்னை தேடி ஓடி வரும் பிள்ளை கன்றுகளின் பசுமை நினைவான திடல் எழுதும் மடல் இது. வானமே, நீ என்னை விட உயரத்தில் இருந்தாலும் நீ என்னை பார்த்து பார்த்து பொறாமை கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. பிள்ளைகள் என் மீது ஓடி குதித்து உருண்டு மண்மணத்தோடு விளையாடுகிறார்கள். பம்பரமாய் அவர்கள் என் மேல் சுழன்று விழும் துள்ளி எழும் ஆனந்தத்திற்கு ஈடு உண்டா? சொல் வானமே. வானமே, நீ எப்போதும் உயரத்தில் தான் இருக்கிறாய். ஒரு தடவை இறங்கி வந்து என் நண்பர்களோடு ஓடி ஆடி மகிழ்ந்து பார். நீ தீட்டிய வானவில்லை தொட நினைத்து ஓடும் குழந்தைகளுக்கு ஏமாற்றத்தையே பரிசீலித்திருக்கிறாய். என் மேல் கட்டும் மணல் கோட்டைகள் நிலையானவை தெரியுமா? நீ உன் மேகங்களை கீழே இறக்கி நாங்கள் கட்டும் கோட்டையில் ஒரு நாள் தங்கிப்பார். நீயே ஒரு பந்தாய் மாறி என் நண்பர்களின் காலில் உதைபட்டுப்பார். வானமே, அணக்கமின்றி இருக்கும் உன் நிலையை மாற்றி என் நண்பர்கள் கூட சற்று விளையாடிப்பார். பட்டாம்பூச்சிகளுடன் இணைந்து குதூகலமாயிருக்கலாம். வா, இறங்கி வா, வந்து மெய் சிலிர்த்து போ. வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடி ஆட்டம் போட்டு நண்பர்களை பார்த்திருக்கிறேன். வேர்வை துளிகளை ஏற்றிருக்கிறேன். என் நண்பர்களின் சிறு சிறு சண்டைகளை தீர்த்திருக்கிறேன்.
அவர்களின் சிறு சிறு கோபங்களை மாற்றியிருக்கிறேன். அவர்கள் வேர்வையும் இரத்தமும் சிந்தி வெற்றிக்காக போராடும் தருணத்தை ரசித்திருக்கிறேன். எத்தனையோ விளையாட்டு வீரர்களையும் வீராங்கனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அவர்கள் நொடிக்கு நொடி என் மேல் விழுந்து விழுந்து வாழ்க்கையின் வெற்றிக்காக அவர்களே தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் சலிப்பில்லாமல் அவர்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் எத்தனை முறை வென்றாலும் நானும் அத்தனை முறை வென்று கொண்டிருக்கிறேன். ஓட்ட பந்தயத்தில் மூச்சை பிடித்து ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்களுடன் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீயோ ஓரிடத்தில் இருக்கிறாய். ஓடச் சொல்லி ஊக்குவித்து வெற்றி மாலை சூடும் வரை நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நீயோ ஓரிடத்தில் இருக்கிறாய். அல்லும் பகலும் உழைத்து 1000 கனவுகளுடன் என் மேல் வேறொன்று நின்று விளையாடும் போது நானும் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். நீயோ ஓரிடத்தில் இருக்கிறாய். என்னிடலங்கா விளையாட்டுகளும், என்னிடலங்கா சிந்தனைகளும், என்னிடலங்கா முயற்சிகளும், என்னிடலங்கா வாழ்வும் என்னிடமிருந்து தானே துவங்குகின்றன. கனவுகளை சுமந்து வரும் மழலைகளை உயர்த்திவிடும் ஓர் இடமாக நான் திகழ்வது எனக்கு பெருமிதம். நாட்டுக்காக போராடி கொள்ளும் வீரர்களையும் பார்த்திருக்கிறேன். நாட்டிற்காக விளையாடி வெல்லும் வீரர்களையும் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு முயற்சியும் இந்த திடலில் தான் நடக்கிறது. மாபெரும் வெற்றி அடைந்தவுடன் அவர்கள் குதித்து கூத்தாடும் போது நானும் அவர்களுடன் சேர்ந்து கூத்தாடுகிறேன். என்னை தொட்டு முத்தமிட்டு செல்லும் மாணவர்களுக்கும், என் மண்ணை எடுத்து கையில் தேய்த்துக் கொள்ளும் என் நண்பர்களுக்கும் ஈடாகுமா உன்னுடைய உயரம்? வானமே, என்னை விட நீ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நான் உன்னை விட மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா? ஆனந்தமாக இருக்கிறேன் தெரியுமா? என் மனதில் மகிழ்ச்சி பொங்க உன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் தெரியுமா? வானமே, எல்லை என்றாலும் என்னுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பார்த்து பார்த்து இயங்குவதை விட ஒரு பேருந்தை பற்றி இறங்கி வா. வந்து இந்த திடலோடு ஒரு நாள் தேநீர் அருந்திப்போம். இப்படிக்கு திடல். வாய்ப்புக்கு நன்றி. இந்த காலகட்டத்துல நம்மலாம் எல்லாமே வாட்ஸ்அப்ல தான் இருக்கிறோம். மெசேஜில் போடு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் போடுறோம், லைக் போடுறோம், சப்ஸ்கிரைப் போடுறோம். யாரும் இப்பெல்லாம் கடிதம் மடங்கெல்லாம் எழுதுறதே கிடையாது. நம்ம வாட்ஸ்அப்லயோ இந்த திருமணங்களோ பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்ரிவேஷன் தான் பேசுறாங்க. ஓகே கூட கேலாம் போடுறாங்க இப்பெல்லாம். ஆனால் இந்த திடல் ஒரு மடல் எழுதி யாருக்கு எழுதுனா வானத்துக்கே எழுதி எவ்வளவு பெரிய ஒரு தூரம். அந்த தூரத்தை அப்படியே சுருக்கி கொண்டு வந்து நம் கண்கள் முன்னாடி இந்த கவிதைகளை கொண்டு வருது. அந்த கவிதையுடைய அந்த சக்தியும் பார்த்தீங்கன்னா கவிதை வானத்தையும் ஒரு திடலையும் ஒன்றாக இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கவிதை இருக்கிறது. அது சொல்றாங்க, நாட்டுக்காக போராடி கொல்லும் வீரர்களை பார்த்திருக்கிறேன், நாட்டுக்காக விளையாடி வெல்லும் வீரர்களை பார்த்திருக்கிறேன். இது சிங்கப்பூர் சூழலுக்கு பாத்தீங்கன்னா இது நீங்க தாராளமா கைவிடலாம். அதாவது அவர்களுடைய அந்த அந்த ஒரு கவிஞருக்கு பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக விஷயங்களை கவனித்தார்கள் என்பதை சில வகைகளில் நாம் கண்டுகொள்ள முடியும். நம்ம இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபிட்னஸ் சென்டர்லாம் அதுல பாத்தீங்கன்னா விளையாடுவதற்கு உடற்பயிற்சிக்கு என்று இடம் இருக்கிறது. இப்போ ஆர்மிக்கு போகிறதுக்கு பிஎன்டிக்கெல்லாம் நம்ம ரிசர்வ்ஸ் போகிறதுக்கு எல்லாமே அந்த பயிற்சிகள் அதை எடுக்கிறாங்க. அப்போ அந்த விளையாட்டு திடல் விளையாடி கொள்ளும் வீரர்களையும் பார்த்திருக்கிறது, நாட்டுக்காக விளையாடி கொள்ளும் வீரர்களையும் பார்த்திருக்கிறது. அந்த அந்த விளையாட்டு திடலின் கண்ணோட்டத்தில் ஒரு அருமையான சிங்கப்பூர் காட்சி நம்முடைய கண்களின் முன்னால் விரிந்து வருகிறதா அதற்கு ஒரு பெரிய வார்த்தை சொல்லி அருமையான இன்னொரு இடத்துல எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வழி இருந்துச்சு. அல்லும் பகலும் உழைத்து 1000 கனவுடன் என்னே வேறொன்று இன்று விளையாடும் போது நானும் சேர்ந்து விளையாடி இருக்கிறேன். நீயும் ஒரு இடத்தில் இருக்கிற வானத்தை ரொம்ப அப்படியே ஆணி அணி இந்த மடல் ஒவ்வொரு நான் இங்க இருக்கிறேன், நீயும் ஒரு இடத்துல இருக்கிறார். ஓட்டப்பந்தயத்தில் மூச்சு குறித்து ஓடிக்கொண்டிருக்கும் மாணவர்கள் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீயும் ஒரு இடத்தில் இருக்கிறார், நீயும் ஒரு இடத்தில் இருக்கிறார். வானம் ஒரு இடத்தில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த கம்பேர் பண்ணும் பொழுது அதை ஓரிடத்தில் நிற்க வைத்து இந்த திடல் விளையாட கொண்டிருக்கிறார். என்ன ஒரு அருமை! விளையாடி கொண்ட அந்த கண்கள் அந்த கவிதையில பார்த்தீங்கன்னா
சுவாமி அந்த உயரத்துல இருக்கிறார். ஆனா உயரத்துல இல்லாமல் என்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய உயரத்துல இருக்கு. வானத்தை விட இந்த திறன் உயர்ந்து விட்டதாக நான் நினைக்கிறேன். அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு கரெக்டா வாழ்த்துக்கிறேன். அது வானத்தை பேருந்து புதுசு வர சொல்றாங்க. இப்ப அந்த ஒரு தொடர்பு பாத்தீங்கன்னா அடுத்த கவிதை ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. அறம் காக்க ஆள் இருக்கு, வரம் கொடுக்க ஆள் இருக்கு, சிரம் காக்க ஆள் இருக்கு, இடம் வளம் என விதிபட போகுது. அமைதியை காத்திருந்தால் கூட்ட நிலை நமக்கு இருக்கு, புதுமையாய் வீற்றிருந்தால் மெத்த நிலை நமக்கு இருக்கு. பேருந்து என் போதி மரம் என்ற தலைப்பில் சிவன் கிருஷ்ணா தான். பேருந்து என் போதி மரம். சிவன் கிருஷ்ணா என்ன சொல்றாரு? அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாடும் பாரி, தலைமுறைகள் மாறி பொழியும் கவி மாறி, இளைய கவிஞர்களின் முன்னாடி தமீம் அன்சாரி தலைமை கவிக்கு வணக்கம். என் கவிதையின் தலைப்பு பேருந்து என் போதிமரம். தும்பிக்கை இல்லாத யானையை போல் வந்து நின்றது பேருந்து. கவிதை என்றால் சந்தம் இருக்கும், யானை என்றால் தந்தம் இருக்கும். பேருந்தில் பயணிக்கையில் எப்போதும் ஒரு அந்தம் இருக்கும். ஆதியில் ஏறினாலோ பாதியில் ஏறினாலோ வேண்டிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கும். காலையோ மாலையோ பயணம் தொடரும். இரவோ பகலோ கதவுகள் திறக்கும். வெயிலோ மழையோ பேருந்து இயங்கும். பயணாட்டை புறப்படும், தோள்கள் இரண்டும் இடிபடும், கால்கள் அவ்வப்போது மிதிப்படும், பள்ளிப்பை கொஞ்சம் கீழ்படும். பேருந்து நகரும், அசைந்து அசைந்து நகரும். பேருந்தின் கூட்டத்தில் நகராமல் அகப்படும் நகரத்தின் தனிமை. சுரம் சேராத, சந்தம் பாராத சத்தத்தில் கிடைக்கும் ஒரு அமைதி. கண்மூட தேவையில்லை, கடினமான தியானமில்லை, கடந்து செல்லும் காட்சிகளால் மனங்கள் பாய்வதில்லை. பேருந்து என் தியான மனம். தின்பதற்கு ஏதுமில்லை, நுகர்வதற்கு விருப்பமில்லை, கேட்பதற்கு தேவையில்லை. கைபேசி தடுத்து விட்டால் காண்பதற்கு காட்சி இல்லை. விரும்புவது கிடைக்காது, நினைத்ததெல்லாம் நடக்காது. நிறுத்தம் வரும் வரை வெளியேற முடியாது. குற்றம் புரியாமல் நம்மை பூட்டி வைத்திருக்கும் சின்னஞ்சிறு சிறை இது. வாசல் இருக்கும் வண்ணச் சிறை இது. நிறுத்தம் வந்ததும் இறக்கிவிடும் சமத்துவ அறை இது. செல்லுமிடும் வரும் வரைக்கும் செய்வதற்கு ஏதுமில்லை. செய்தவற்றை நினைவூட்டும் காரணங்கள் புரியவில்லை. கடந்த காலங்கள் முன்னே ஊசலாடும் பொய்மை இல்லை. எறும்புக்கு நான் செய்த துன்பங்கள் இணைந்திருக்க, தின்பண்டம் யாருக்கும் பகிராமல் ஒன்றிருக்க, அறிவுரை மறுத்த அன்று மென்சொற்கள் தடுத்திருக்க, தவறுகளின் பட்டியல் ஊசலாடி இணைந்திருக்க, தியானத்தின் நாளத்தில் மன்னித்து முத்தெடுக்க, நானெல்லாம் சென்றிடுவேன் பேருந்தில் தவம் இருக்க. பேருந்து என் பாவ மன்னிப்பு மேடை. மஞ்சளில் உழன்று செம்மையில் நின்று பச்சையில் கலந்து நிறத்திற்கு ஒரு குணம் காட்டி அறங்காத்து உயிர் காக்கும் பேருந்தே வேற்றுமையில் ஒற்றுமையை நின்று உணர்த்துகிறார், நிற்காமல் உணர்த்துகிறார். பேருந்து என் சமூக நீதி ஆசான். பயணிக்கு ஏற்ப பயணத்திற்கு ஏற்ப இருக்கை விருப்பம் மாறும். இடமில்லா நேரத்தில் ஏதேனும் ஒரு இருக்கை. சாண்ட்விச் பேட்டியை போல் நடுவில் சிக்கிவிட்டால் மத்தளம் போல் இடி கிடைக்கும். மனம் அந்த நேரத்தில் சன்னல் ஒரு சீட்டை கேட்கும். பயணத்தின் பொருளாது இருக்கை பற்றி கொள்கிறோம், இருக்க பற்றி கொள்கிறோம். இறங்கி போகையில் இருக்கை கூட வருவதில்லை. இருக்கும் போது நமக்கு எப்போதும் அது புரிவதில்லை. பேருந்து என் வாழ்வின் வழிகாட்டி. ஒவ்வொரு முன்னோக்கி செல்லும் பேருந்திலும் ஒரு உள்நோக்கி செல்லும் பயணம் நிகழும். பந்தம் துறந்து ஞானம் திறந்து தன்னை உணர்ந்தவன் புத்தன் என்றால்
தினந்தோறும் பேருந்து தற்காலிக புத்தர்கள் உருவாகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். தான் இறங்கும் இடம் வந்ததும் ஞானம் தவிர்த்து உள்ளே குட்டிகளை காப்பாற்ற புத்தத்தை துறக்கிறார்கள். இருந்த புத்தனை இறக்கிவிட்டு அடுத்த புத்தனை தேடிச் செல்லும் நமது போதிமரம் பேருந்து. பேருந்து நம் போதிமரம், பேருந்து என் போதிமரம். நன்றி. அதாவது ஒரு பேருந்து எப்படி ஒவ்வொரு நிறுத்தத்திலும் நின்று நிதானித்து எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு அரவணைத்து அசைந்து ஆடி மேற்கில் ஏறி பள்ளத்தில் இறங்கி போக்குமிடம் சென்று அடையுமோ அந்த மாதிரி உங்களுடைய கவிதை ஒவ்வொரு அந்த அந்த களத்தில் அந்த நிலையில் நின்று நிதானித்து அவசரப்படாமல் அனைவரையும் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு பயணத்தில் எங்களை எல்லோரும் அழைத்து செல்கிறீர்கள். மிகவும் மிகவும் எனக்கு பிடித்த நிறைய வழிகள் இருக்கிறது. எனக்கு பிடித்தது பேருந்து பயணம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதாவது கவிஞர் வைரமுத்து ஒரு பாடல் சொல்லியிருப்பார், வானம் எனக்கு ஒரு கோடி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும் என்ற ஒரு பாடல். அந்த மாதிரி எனக்கு பேருந்து கோடி மரம், அதில் பல சிந்தனைகள் எனக்கு இருக்கிறார். அதை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அதாவது அந்த ரிஃப்ரெஷன் சொல்லுவாங்க, அவர் எழுதுக்கு செய்ய சில விஷயங்கள் பின்பற்றலாம் கொடுப்பாங்க. அப்ப நாம அப்படி உட்காரும் போது பழைய விஷயங்களை அசை போட்டு கொண்டே இருக்கும்போது நமக்கு நிறைய தெளிவுகள் கிடைக்கும். அந்த தெளிவுகளை இவர் பெற்றிருக்கிறார் இந்த வயது என்று சொல்லும் பொழுதுதான் மிகப்பெரிய ஏற்பாடு. சிங்கப்பூரின் எதிர்காலம் இப்படிப்பட்ட இளைஞர்களின் கையில் இருக்கிறது என்ற கவிதை கவியரங்கம் மூலம் தெரிய வரும்போது அவர்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படியே வெளிப்படுகிறது. சிங்கப்பூரின் எதிர்காலம் ஒரு இடமான நலமான தெளிவான கைகளில் இருக்கிறது என்பதை நாம் உணரும்போது எதிர்காலம் வெளிச்சமாக இருக்கிறது. ஒவ்வொரு முன்னோக்கி செல்லும் பேருந்திலும் ஒரு உள்நோக்கி செல்லும் பயணம் நிகழும் அப்படிங்கிறார். இது ரொம்ப ஒரு ஆழமான வழிகள். எவ்வளவு பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன். நம்ம உட்கார்ந்துருக்கோம், பேருந்து முன்னாடி போகுது, ஆனால் இவருடைய சிந்தனைகள் உள்நோக்கி போகுது. அப்படி எவ்வளோ ஒரு பேருந்து பயணத்தை அவர் ரசிச்சிருப்பாரு அப்படின்றதான் நமக்கு தெரியும். அப்புறம் ரொம்ப அழகா சொன்னாங்க, வீடு வந்து அந்த பள்ளி கிளியும் அப்படின்னாரு. அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு வகையை மஞ்சளில் உழன்று செம்மையில் நின்று பச்சையில் கடந்து நிறத்திற்கு ஒரு குணம் காட்டி அறம் காத்து உயிர் காக்கும் பேருந்தே வேற்றுமையில் ஒற்றுமையை மீண்டு உணர்த்துகிறாய், நிற்காமல் புறத்துகிறாய். இதுவும் சிங்கப்பூருடைய அந்த விஷயம், அந்த சமூகத்தை படம் பிடித்து காட்டுகின்ற வகையில் இப்போ எல்லா நிறமும் இருக்கிறது. அறம் காத்து அப்படி இருந்தாலும் அறம் காத்து உயிர் காக்கும் பேரு பல சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்தையில் இப்படி அறத்தையும் காத்து மற்றவருடைய உயிரையும் காத்து அந்த ரெண்டுத்தையும் அவங்க நினைக்கிறார். பேருந்து வேற்றுமையை ஒற்றுமையை நின்று உணர்த்துகிறாய் சொல்ற அந்த அந்த சொல்லுடைய அந்த அவர் கையாளுகிற நின்று உணர்த்துகிறாய் என்று சொல்லும் பொழுது அது நிதானம். வேற்றுமையை ஒற்றுமையை நின்று உணர்த்துகிறாய். அடுத்த வரையில் தான் முத்தாய்ப்பாக சொல்றார், நிற்காமல் துவக்குகிறாய் என்றார். அதில் எவ்வளவு பெரிய ஒரு பொருள் புதைந்து இருக்கிறது என்பதை நான் அதாவது இந்த வேற்றுமை ஒற்றுமை காண்பது பல இன மொழி பல கலாச்சார சூழலில் சிங்கப்பூர் இருக்கிறதா, இதை இதை அடைவதற்கு மிகவும் சிரமம். அதை நிற்காமல் துரத்தி கொண்டே போக வேண்டும் என்ற அந்த உணர்வை, அந்த ஒரு கடப்பாடை, அந்த ஒரு முக்கியத்துவத்தை இந்த இரண்டு சொற்களில் முத்தாய்ப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமையை நின்று உணர்த்துகிறாய், நிற்காமல் துரத்துகிறாய் என்ற ஒரு அருமையான அந்த வகையோடு இருக்கிறார். இந்த 4 மாணவ செல்வங்களுக்கும் நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டத்தையும் பாராட்டையும் கொடுத்து ஆகிறோம். இந்த காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலேஜ் கொடுக்கப்பட்டது. அந்த காலேஜில் அவர்கள்
மூழ்கி முத்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தலைப்பையும் அவர்கள் உணர்ந்து எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் வாழும் சூழலுக்கு, அவர்கள் வாழும் நிலத்திற்கும், இந்த நேரத்திற்கும், டைம் அண்ட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க, அந்த இரண்டுக்கும் அவர்கள் நியாயம் கற்பித்து இந்த கவிதையை எழுதி இந்த அருமையான இந்த அரங்கில் இப்படி ரசிக்கும் தன்மை மிக்க இந்த அரங்கில் உங்களுக்கு இந்த கவிதைகளை கவித்திருக்கிறார்கள், உங்கள் மகிழ்வித்திருக்கிறார்கள் என்பது இந்த விதமான அன்பின் ஏனென்றால் உங்கள் கைத்தட்டல்களிலேயே அது சொல்கிறது. இந்த 4 இடம் கவிதைகள் இன்னும் பல கவிதைகளை கவித்து மென்மேலும் தமிழ் வானில் சிறகடித்து பறக்க உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அடடா, எப்படி அவ்வளவு அற்புதமான கவிதை அரங்கம், உணர்ச்சி பூர்வமான உணர்வு பூர்வமான வார்த்தை கோர்வுகள். மேடையில் படைத்த அனைத்து கவிஞர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். அற்புதமான கவி அரங்கத்தை பார்த்தோம். யாராவது உங்களிடம் கேட்டால் சிங்கப்பூரிலே தமிழ் எவ்வாறு இருக்கிறது, சிங்கப்பூரிலே தமிழின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால் இந்த கவி அரங்கத்தை நீங்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக உதாரணமாக நாம் கூறலாம். மீண்டும் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டலை தருவோம். சரி, ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். கார்த்திக் என்னும் ஒரு சிங்கப்பூர் இளைஞர் யோயோ விளையாட்டில் சிங்கப்பூரை பிரதிநிதித்து விளையாடி பெருமைப்படுத்தியவர். இவ்வாறு பலவிதமான அனைத்துலக போட்டிகளில் சிங்கப்பூரை பிரதிநிதித்து வெற்றி பெற்றுள்ளார் என்பது உங்களுக்கு